கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 4 அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண் என்று எழுதுகிறார். என் அன்புக்குரியவர்களே, தாவீதுக்கு விரோதமாய் போராடின, தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்த, தாவீதை எப்படியாவது சிக்க வேண்டும் என்று வைத்த காரியங்கள் அவர் எழுதுகிறார். எனக்கு மறைவாய் வைத்த வலை. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் மறைவாய் வைத்த வலை நமக்கு தெரியாது. ஒரு வேடன் ஒரு குருவியை பிடிக்க வேண்டும் என்றால் வலை போடுகிறான். மறைஞ்சிருக்கும், அது நமக்கு தெரியாது. இங்கதான் நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது நமக்கு தெரியாது. நம்மளை சுற்றி அவருடைய பாதுகாவல் இருக்கிறதுனால தான் நம்ம சுகமாய் போய் சுகமாய் வருகிறோம். எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ போராட்டங்கள், மந்திரவாதங்கள், வியாபாரத்தில் மேன்மேடைய விடாதபடி போராட்டங்கள், கணவன் மனைவியாய் வாழ முடியாதபடி பிரச்சனைகள், இதெல்லாம் மறைவாய் வைத்த வலை. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்று சொல்லுகிறார். அது சொல்லிட்டு தான் என்னை நீங்களாக்கிவிடும், தேவரீரே எனக்கு அரண். அப்படி என்றால் அவர்தான் என் கோட்டை, அவர்தான் என் பாதுகாவல், கர்த்தர் தான் என் பாதுகாவல் என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தாண்டி வருகிறோம் என்று சொன்னால், தேவன் நமக்கு மறைவாய் வைத்த வலையை நீங்களாக்கி விடுகிறார். அதனாலதான் இந்த வயசு வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அதனாலதான் அவருக்கு நன்றி செலுத்தி, ஸ்தோத்திரம் செலுத்தி, அவரை மகிமைப்படுத்தி, அவரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் காலையும் இரவும் ஆண்டவர் கழிக்க செய்கிறாரே, அதை தாண்டி போக கிருபை செய்கிறாரே, அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, மறைவாய் வைத்த வலைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார், உங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் எங்களுக்கு யாரெல்லாம் மறைவாய் வலைகளை வைக்கிறார்களோ அந்த வலையெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு எங்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய சமாதானமும், உடைய சந்தோஷமும், உடைய மனநிறைவும், உடைய கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், குடும்பத்திலே சமாதானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.